மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம ரெசிபிங்க. பன்னீர் பட்டர் மசாலா. சொல்லும் போதே வாயெல்லாம் எச்சி ஊறுதில்ல. வாங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 3 தக்காளியை தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ள ஒரு வாணலியில் பட்டர் போட்டு கட் பண்ணி வச்ச பன்னீர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை நம்ம வாணலியில் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பாயில் ஆச்சான்னு பாருங்கள். இது போல் தோல் உறிஞ்சி வரணும். இந்த வெங்காயத்து கூடவே முந்திரி கொஞ்சம் கையளவு எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளியை தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போடுங்க. கூடவே வதக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நாம் ஒரு வாணலியில் பட்டரை போட்டு பட்டை, லவங்கம், அரைச்சி வச்ச விழுது எல்லாம் சேர்த்து கொதிக்க விடலாம். கிரேவி கொதிக்கும் போது 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கூடவே வறுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேன் 1 ஸ்பூன் எடுத்து அதை கிரேவியில் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி. கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.